அரசு பொறுப்பேற்கும் போது 4.5 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கு. அதுக்கு வட்டிக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபா வட்டி மட்டும் கட்டணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு எல்கை இருக்குது, எத்தனை சதவீதம் நம்முடைய பொருளாதார அடிப்படையில், நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில், வளர்ச்சி அடிப்படையில் என்ன செய்யலாம், கடன் எவ்வளோ வாங்கலான்னு இருக்குது. அந்த எல்கை இன்னும் தாண்டலை. அந்த கடன் ஒன்றிய அரசு எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்கு. அந்த கட்டுப்பாட்டுக்களை தான் கடன் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ 2024 படி 8,33,000 கோடி ரூபா கடன். 8,33,000 கோடி ரூபா நம்ம வாங்கின கடனில் என்ன செய்திருக்கோன்னு தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாதான் தொழில் தொடங்குக்கு இங்கே வருவாங்க. ஒன்றிய அரசு ஒரு பக்கத்தில் நிதி தரதை தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. 100 நாள் சம்பளத்துக்கு, அனைவருக்கும் கல்விக்கு, பெரிய இயற்கை பேரிடருக்கு தர வேண்டிய பணம் தராத நிலையிலும் நம்முடைய தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எல்லாம் டெவலப் பண்ணனால நிறைய தொழில் நிறுவனங்கள் வெளிநாட்டிலிருந்து, வெளிநாடு உள்நாடுகளிலிருந்து நிறைய பேர் தொழில் தொடங்கிய காரணத்தினால் இன்னைக்கு இந்தியாவில் 9.69% வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது தமிழ்நாடு. நான் சொல்லலை, நம்முடைய நிதி ஆயோக், ஒன்றிய அரசினுடைய மிகப்பெரிய அமைப்பான நிதி ஆயோக் தான் இந்த புள்ளி விவரத்தை தந்திருக்கு. 9.69% வளர்ச்சி அடைந்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்குன்னு சொல்லி நிதி ஆயோக் தான் நம்மளை சொல்லியிருக்கு. மத்திய அரசு 181 லட்சம் கோடி ரூபா வாங்கியிருக்கேன். நீங்கள் 10 ஆண்டு காலத்தில் 126 லட்சம் கோடி ரூபா வாங்கியிருக்கேன். 67 வருஷத்தில் 55 லட்சம் கோடி. 40க்கு மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்களை வித்திருக்கிய, கடன் 126 லட்சம் அதிகம் வாங்கியிருக்கிய. இவ்வளவும் வாங்கிட்டு நீங்க ஆட்சி செய்து, ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்த மாநிலங்களுக்கு நிதியை அள்ளி கொடுக்கிறிய, எந்த வளர்ச்சியும் வரல. அப்போ அங்க தவறான ஆட்சி நடக்குன்னு அர்த்தம்.